எந்த ஏஐ பக்காவா மனுஷங்க மாதிரி சிந்திச்சு செயல்படுதோ அதுதான் ஏஜிஐன்னு ஷார்ட்ஸ்ல இருந்து லாங் ஃபார்ம் வீடியோ வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மனுஷங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம அதை மிஷின்ஸ்க்கு ஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம மனுஷங்க காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு தான் செயல்படுறாங்க. இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை இன்னும் ஏஐக்கு ஃபீட் பண்ண முடியல. அதனால தான் இப்போ இருக்கிற ஏஐ வீக் ஏஐன்னு ஏன் சொல்றாங்கன்னு நம்ம சேனல்ல பாக்குற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியலனா இந்த வீடியோவை போய் பாருங்க. இது ஃபீட் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது 6 டைப்ஸ் இருக்கு. அதை வச்சு மனுஷங்க இந்த வேர்ல்டை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டோரியோட சொல்றவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அங்கே தூரத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி விழுற சத்தம் உங்களுக்கு கேட்குது. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் ஆகுது. இதுதான் உணர்ச்சி. Here comes the first cognitive skills which is perception. நீங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்ல போய் இடக்கூடமா நடந்து கீழே வந்து பொலன்னு அடி வாங்கி இருப்பீங்க. அதனால இங்க கால் வழுக்கும்னு தெரியும். அதுதான் லேர்னிங். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பார்த்து நடக்கணும்னு டிசைட் பண்றீங்க. அதுதான் ரீசனிங். நீங்க கொஞ்சம் கிட்ட போறீங்க, அங்க ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குன்னு தெரியுது. ஸோ இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதுதான் ஜட்ஜிங். நீங்க இப்போ ரிஸ்க் எடுத்து கிட்ட போகலாமா ஆர் எல்ஸ் இங்க இருந்து ரசிக்கலாமான்னு முடிவு பண்றீங்க. அதுதான் எவல்யூஷன். நீங்க இப்போ கிட்ட போகாம தூரத்துல இருந்துகிட்டே ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மெமரியா இருக்கும். ஸோ அதுதான் ரிமெம்பரிங். மனுஷங்க மாதிரி இந்த 6 காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஒரு ஏஐக்கு இருந்தா அதுதான் ஏஜிஐ. சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சிட்டு ரோபோட் மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இருந்தாதான் ஏஜிஐன்னு சொல்றாங்க. பட் மெஜாரிட்டி அதுக்கு ஒத்து போகல. பிகாஸ் நம்மளுக்கே ஃபீலிங்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் எப்படி மெஷர் பண்ணணும்னு சரியா தெரியாது. சரி, ஓகே, இந்த ஏஜிஐ எப்போதாண்டா வரும்னு கேட்டீங்கன்னா சில எக்ஸ்பர்ட் இது கிட்ட ஆல்ரெடி போயிட்டோன்னு சொல்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தேம் இது கிட்ட போக இன்னும் டிகேட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்போ வரும்போது தான் தெரியும். இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸோட ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ண மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு உலகத்தையே NVIDIA கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். அதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.